प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम् अग्रे कृत्वा कमपि चरणम् जानुनैकेन तिष्ठन् पश्चात्पार्थम् प्रणयरसजुषा चक्षुषा वेक्ष्यमाणः सव्येतोत्रम् करसरसिजे दक्षिणे ज्ञानमुद्राम् आबिभ्राणोरथमधिवसन् पातु नः सूतवेषः। ஓம் சர்வேஸ்வரனையும் சத்குருநாதரையும் நன்றாக வணங்கிக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரார்த்தனை செய்து கொண்டு கீதா சாஸ்திரத்தை படிப்பதற்கான ஒரு ஆரம்பத்தை மேற்கொண்டிருக்கிறோம். முதல்ல கீதா மகாத்மியத்தினுடைய பொருளை சொல்றேன். இந்த கீதா மகாத்மியத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பவுமே மகிமை தெரிஞ்சாதான் நமக்கு அதுல ருச்சி ஏற்படும். ஆனா இந்த மகிமையை படிக்கிறதுனால மாத்திரம் மகிமை விளங்கிடும் சொல்ல முடியாது. ஏன்னா கீதையை முழுக்க படிச்சு அது நம்ம வாழ்க்கை அனுபவங்களோட இணைச்சு பார்க்கிற போதுதான் கீதையுடைய மகிமை உண்மையா விளங்கும். அது வரைக்கும் கீதையினுடைய மகிமையை கேள்விப்படுவோமே தவிர நாம நன்றாக உணர முடியாது. நன்றாக உணரணும்னு சொன்னா அந்த கீதை நம்ம வாழ்க்கை மயமாக ஆனாதான் உணர முடியும். அது வரைக்கும் வெறும் இன்ஃபர்மேஷன், நோ டிரான்ஸ்பர்மேஷன். வெறும் தகவல் தெரிஞ்சுக்கிறோமே தவிர எந்த விதமான மாற்றங்களும் நம்மிடத்துல ஏற்படாம போயிடும். கீதையினுடைய மகிமையை தெரிந்து கொண்டு கற்பது நலனை தரும். தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி ஹே பிரபோ. இந்த தராதேவி மகாவிஷ்ணுவிடத்துல கேட்கிறாள், ஹே பிரபோ, ஹே பகவன், ஓ பகவானே, அனைத்தையும் ஆளக்கூடியவரே, பிரபுவே, பகவானே, பரம ஈசான. ஈசானன்னா ரூலர், கண்ட்ரோலர், கட்டுப்படுத்துறவர், ஆள்றவர் அர்த்தம். பரம ஈசான, நன்கு எல்லாவற்றையும் ஆளுகின்றவரே, உலகத்தையே ஆளுகின்றவன் இறைவன் ஸ்ரீமன் நாராயணன். ஆகவே ஸ்ரீமன் நாராயணனை பார்த்து தராதேவி கேட்கிறாள், பிராரப்தம் புஜ்யமானஸ்ய புருஷஸ்ய அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி. இந்த உலக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு, ஜீவனுக்கு, ஏன்னா ஜீவன்கிறது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உயிர் தத்துவம். அந்த ஜீவன் தான் இந்த உடம்பை எடுத்து இந்த உடம்பு மூலமா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது. கொசுவாக பிறந்து கொசு உடம்பு மூலமாக சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது. மனிதனாக இருந்து மனித உடம்புக்குள்ள இருந்து கொண்டு மனித உடம்பிலிருந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது ஜீவன். மனித உடலில் வாழும் உயிருக்கு அவ்யபிசாரிணி பக்தி. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், 13வது அத்தியாயம் ஒரு இடத்துல சொல்றார், மஜிச்சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி. அவ்யபிசாரிணி பக்தி. வியபிச்சாரம் அவ்யபிச்சாரம்னா என்ன அர்த்தம்னா மாறி மாறி. வியபிச்சாரம்னா என்ன அர்த்தம்? நெறி பிறழ்றதுன்னு அர்த்தம். தமிழ்ல அப்படி சொல்லுகிறாள், நெறி பிறழுதல். அது கஷ்டம் வந்தாலும் சரி, சுகம் வந்தாலும் சரி, அவ வழிபடுறதுல இருந்து நாம பேசவே கூடாது. வாழ்க்கையில படுற கஷ்டம் என்ன, எவ்வளவு துன்பப்படுறான் மனிதன், எவ்வளவு விதமான சரீரத்துல சாரீரிகமான துக்கங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், பிறரால் நமக்கு வரக்கூடிய துக்கங்கள், அப்புறம் நமக்கு இயற்கையினால வரக்கூடிய துக்கங்கள், பூகம்பம், பெருமழை போன்றவைகள். பிரகர்ஷேண ஆரப்தம், இப்பிறவியில் நன்றாக இன்ப துன்பங்களை கொடுப்பதற்காக வந்துள்ள புண்ணிய பாபத்தின் வெளிப்பாடுகள். அதான் பிராரப்தம்னு பேர். பரமேஸ்வரே அச்சஞ்சல நிஷ்கபட திருட பக்தி சித்தியர்த்தம். போலித்தனம் இல்லாத, அசையாத, உறுதியான பக்தி இறைவனிடத்துல எப்படி வரும்னு கேட்கிறா தராதேவி மகாவிஷ்ணு கிட்ட. ஹே பகவன், ஹே பிரபோ, ஹே பரமேசான, பிராரப்தம் புஜ்யமானஸ்ய புருஷஸ்ய அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி, எப்படி ஏற்படும்?
கேள்விக்கு இறைவன் பதில் சொல்லுகிறார். நாளை தொடர்ந்து சிந்திப்போம். ஹரி ஓம். ஓம்